வேலூரில் விஜயன் பரப்புரை நடைபெறும் இடத்திற்கு அனுமதி சீட்டு இல்லாத தொண்டர்களும் அத்துமீறி நுழைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்ப அனுமதி சீட்டு இல்லாமல் இருப்பவர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டால் அங்கு போதுமான இடம் அதற்கேற்றார் போன்று இருக்கிறதா? என்ன நிலவரம் தற்போது? அப்படியே அந்த விஜய் நடத்தக்கூடிய பிரச்சார கூட்டத்துல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய விதிமீறல்கள், உயிரிழப்புகள், அசம்பாவிதங்களை தடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த QR கோடோட பாஸ் கொடுக்கணும் அப்படின்ற நடைமுறைக்கு வந்தாங்க. சேலத்துல போனவங்க பாஸ் கொடுத்தாங்க, ஆனா அதுல QR கோடு கிடையாது. எல்லாரும் உள்ள போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முறையா QR கோடோட ஹாலோகிராம் சீலோட பாஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாம போலி பாஸும் அதை உருவாக்கிட்டும் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க எல்லாம் போலீஸ் தொடர்ந்து அப்புறப்படுத்திட்டே இருந்தாங்க. இப்போ சற்று முன்னாடி பார்த்தோம்னா பெரிய கும்பலா ஒரு 100-200 பேர் அப்படியே கூட்டமா நின்று பாஸ் இல்லாத எல்லாரும் சேர்ந்து உள்ள போகணும்னு சொல்லி கூச்சல் குழப்பம் எழுப்பிட்டு இருந்தாங்க. போலீசார் எவ்வளவு தடுத்து பார்த்தாங்க. தடுக்க அவங்க உள்ள தடுப்பை உடைக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுட்டே இருந்த நிலையில வேற வழி இல்லாம அங்க இருந்தக்கூடிய மொத்த பாஸ் இல்லாம இருந்த அவ்வளவு பேரும் உள்ள போயிருக்காங்க. என்னன்னா இவங்க ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல ஒரு அடைக்கப்பட்ட பகுதியில கூட்டம் நடக்குது. இது முழுக்க தடுப்பு வைத்து அடைச்சு வரிசையா உள்ள போகணுன்றதுதான் காலில இருந்து நடந்துட்டு இருந்தது. இப்ப சற்று முன்னர் அது மீறப்பட்டிருக்குது. முழுக்க அத்துமீறி அவங்க தொண்டர்கள் எல்லாம் உள்ள போயிருக்காங்க. வேற வழி இல்லாம போலீஸ் உள்ள அனுமதிச்சிருக்காங்க. மொத்தமாக 5000 4900 பேர் தான் உள்ள உட்கார்றதுக்கான இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. முதல் முறையா இந்த பந்தல் போட்டும் கூட்டம் நடத்துறாங்க. இப்பதான் அடிப்படை ஒரு ஒழுங்குக்கு, இந்த கூட்டம் நடத்தக்கூடிய ஒழுங்குக்கு இந்த இடம் வந்திருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த சற்று முன்னர் இந்த ஒரு விதிமீறி பாஸ் இல்லாதவங்களும் உள்ள போயிருக்காங்க. விஜய் சற்று நேரத்துல உள்ள வர இருக்கிறதுனால உள்ள அரங்கமும் காலியாக இருக்க, கூட்டம் நிரம்பல் அப்படிங்கிறதுனால இதை தவிர்க்க செஞ்சிருக்காங்க. இது உள்ள பாதுகாப்பு உள்ளியும் போலீசார் கொடுக்க முயற்சி பண்றாங்க. குறிப்பிட்ட அளவை விட அதிகமான கூட்டம் உள்ள போயிருக்க மாதிரி தான் இப்போ வரைக்கும் தெரியுது. நம்ம இன்னும் சற்று நேரத்துல அவங்க அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் போலீசார் மேற்கொண்டு வராங்க. அப்படியா தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றி.